சட்டசபை நாடாளுமன்றம்னு உள்நாட்டு வெளிநாட்டு பிரச்சனைகளை எல்லாம் வரிசையா வண்டி கட்டி நிக்க உலக பிரச்சனை, உள்ளூர் பிரச்சனை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அத்தனையும் அள்ளிக்கிட்டு வந்திருக்கோம். விறுவிறுப்பா, சுறுசுறுப்பா, மொறுமொறுப்பா, பரபரப்பா, கலகலப்பா நீங்க கண்டுகளிக்க நாலாபுற செய்திகளையும் நாட்டு நடப்புகளையும் அறிய புரிய நாளும் தெரிய நம்ம பேப்பர் தோசை வந்திருக்கு பாருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. பாட்டை போக்க 60 துணை மின் நிலையங்கள், புதியதாக சிற்றுந்து, கூடுதலாக பேருந்து. தமிழக முதல்வர் அறிவிப்பு. விலைவாசி பற்றி பேச முடியல, தேமுதிக வெளிநடப்பு. வேலை வாய்ப்புக்கு வழி சொல்லுங்க வனக்கல்லூரி மாணவர்கள். தொடர் போராட்டம். மேட்டுப்பாளையத்தில் மாணவர்களோடு பேச்சுவார்த்தை. வேளாண் அமைச்சர் அறிவிப்பு. இந்தியா வந்த அமெரிக்க அமைச்சர் ஜான் கெர்ரி டெல்லி IIT-யில் ஆய்வு. இருநாட்டு உறவை வலுவாக்க பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெட்லி, வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோருடன் சந்திப்பு. மெய்யா பொய்யா சொல்லுங்க, மத்திய அமைச்சர் கட்காரி வீட்டுல ஒட்டு கேட்டது மெய்யா பொய்யா சொல்லுங்க. மாநிலங்களவையில் அமலே துமலே. சென்னை மாமன்ற கூட்டத்துல தீர்மானங்கள் நிறைவேற்றும். பேச அனுமதி கிடைக்காமல் வழக்கம் போல திமுக வெளிநடப்பு. ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் விளாங்குடிக்கு இடம் மாற்றம். மதுரை மாமன்றம் தீர்மானம். அங்கேயும் திமுக வெளிநடப்பு. குடிமை பணி தேர்வுகளில் மாற்றம் வேண்டும். ஆங்கிலம் தமிழில் தேர்வு வேண்டும். சென்னையில் UPSC தேர்வர்கள் கோரிக்கை. 6 வயது பள்ளி சிறுமி பாலியல் கொடுமையை கண்டித்து பெங்களூருவில் முழு அடைப்பு. நடு ரோட்டில் சாலை மறியல். ஓய்வு பெற்றார் விக்ரம் சிங். இந்திய ராணுவத்தின் புதிய தளபதியாக தல்பீர் சிங் பதவியேற்பு. பொய்யாரமாய் நடைபோடும் ஒட்டகங்கள். மாட்டு வண்டி யானைகளோடு ஊர்வலம். பாரம்பரிய நடனத்தோடு கலாச்சார திருவிழா ராஜஸ்தானில் துவக்கம். வெளிநாட்டு பயணிகள் கண்டுகளிப்பு. யானை குட்டியான தும்பிக்கையில் தூரிகை புடிச்சு சித்திரம் வரையும் விசித்திர யானை. அமெரிக்காவில் பாருங்க யானை. நீண்ட நெடிய சாண்ட்விச் சாதனைக்காக செஞ்சு முடிச்சு துண்டு துண்டா கட் பண்ணி வந்தவங்களுக்கு கொடுத்தாச்சு. மெக்சிகோவில் ரெக்கார்டு. அலையடிக்கும் கடல் மண்ணுல வீடு கட்டி அறிவியல் அறிய அருங்காட்சியகம் சுற்றி பார்த்து துள்ளி பாய்ந்து நீர் விளையாட்டில் ஆடி பாடி உற்சாகமாய் உதைப்பந்து. திகில் நிறைந்த மலையேற்றம். உடற்பயிற்சிகளோடு வடகொரியாவில் சிறுவர்களுக்கு சிறப்பு முகாம். ஜப்பான் வந்த கால்பந்து வீரர் பிரேசில் அணியின் நெய்மருக்கு உற்சாக வரவேற்பு. காவல்துறை வீரர்களுக்கு மண்டல அளவில் தடகள போட்டி. திருச்சியில் நடக்கும் போட்டியில் காக்கி சட்டைகள் உற்சாகம். சூப்பரான செய்தி நம்ம செய்தி. பள்ளி குழந்தைகளை பலி வாங்கிய கும்பகோணம் தீ விபத்தில் தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. தமிழக அரசு உடனே மேல்முறையீடு செய்து நல்ல தீர்ப்புக்காக போராட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வைத்துள்ளதாக பாதுகாப்பான பள்ளிக்கூடம் தேடுகிறார் நமது படிப்பாளி செய்தியாளர். கூடன்குளம் அணு உலைக்கு அனுமதி கொடுத்த காங்கிரஸ் கட்சியிடமே நேரில் போய் 3வது 4வது அணு உலைக்கு எதிர்ப்பு தெரிவியுங்கள் என்று சுப உதயகுமார் தலைமையிலான போராட்டக்குழு கோரிக்கை வைத்துள்ளதாக முல்லை முள்ளால் எடுக்க ஓடுகிறார் நமது கில்லாடி செய்தியாளர். சென்னை அம்மா உணவகத்தில் புளியோதரை சாப்பிட்ட ஆந்திர அமைச்சர் பாராட்டி விட்டு செல்ல சென்னை மாமன்ற புதிய கட்டடத்திற்கு அம்மா மாளிகை என்று பெயர் சூட்டப்படும் என மேயர் சைதை துரைசாமி அறிவித்துள்ளதாக அம்மா செய்திகளை அள்ளிவிடுகிறார் நமது சும்மா செய்தியாளர். இலங்கை ராணுவத்தின் தொடர் தாக்குதலை கண்டித்து கச்சத்தீவில் தஞ்சம் புகும் போராட்டத்தை தமிழக மீனவர்கள் அறிவிக்க தீவுக்குள் காலை வைத்தால் கையில் விலங்கை மாட்டுவோம் என்று இலங்கை ராணுவம் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளதாக அத்துமீறுகிறார் நமது அண்டை நாட்டு செய்தியாளர். இலங்கையில் நடக்கும் ராணுவ கருத்தரங்கில் இந்திய அதிகாரிகளும் பாரதிய ஜனதா கட்சியினரும் பங்கேற்க தடை விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கில் ஆகஸ்ட் 12க்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக
தகவல் சொல்கிறார் நமது நீதித்துறை செய்தியாளர். உச்ச நீதிமன்றத்திற்கு வரும் நீதிபதிகள், வக்கீல்கள், நீதிமன்ற ஊழியர்கள், காவல்துறை, பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் என எல்லாருமே காரில் வருவதால் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. பேசாமல் சைக்கிளில் வந்து விடுங்களேன் என தலைமை நீதிபதி யோசனைக்குரியதாக ஆமால என ஆலோசனை செய்கிறார் நமது போக்குவரத்து செய்தியாளர். காசா பகுதியில் கண்மூடித்தனமாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் வேளையில் இஸ்ரேல் படையை உற்சாகப்படுத்த அந்நாட்டு பெண்கள் அரை நிர்வாண உடலில் வாழ்த்து மழை பொழிந்து வருவதாக தெரித்து ஓடுகிறார் நமது பன்னாட்டு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். பஸ்ஸில் ஏறி சீட்டு கிடைச்சதும் அது பெண்கள் சீட்டா முதியோர் சீட்டான்னு கூட பார்க்காம அடுத்தவங்களுக்கும் இடம் கொடுக்காம நிம்மதியாக தூங்கிட்டு வர நம்ம நாட்டில் சகல வசதிகளோட சொகுசு பங்களா கொடுத்தா சும்மாவா இருப்பாங்க? காலி பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களாம் நம்ம மக்கள் பிரதிநிதிகள். வாங்க என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். ஏதாவது புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிச்சு அங்க குடியிருக்கிறவங்களை காலி செய்யறதுன்னா அரசியல்வாதிகளுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஆனா பதவியில இருக்கும்போது அரசு ஒதுக்கின வீடுகளை காலி செய்யறதுன்னா அதே அரசியல்வாதிகளுக்கு பாவக்காய் சாப்பிடுற மாதிரி. இப்படிதாங்க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸை காலி பண்ணினாங்க மக்கள். ஆனா கட்சியையே காலி பண்ணினாலும் அரசு பங்களாக்களை காலி பண்ணாத 16 பேருக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ஜெய்பால் ரெட்டி, அஜித் சிங், கிருஷ்ணா தீரத், சச்சின் பைலட், பல்லம் ராஜு, கிரிஜா வியாஸ், ஃபரூக் அப்துல்லா, பேனி பிரசாத் வர்மா, கபில் சிபில், ஸ்ரீகாந்த் ஜேனா உட்பட 16 பேர் இந்த லிஸ்ட்ல வராங்க. இவங்க கிட்ட இருந்து 20,92,463 ரூபாய் சேதார கட்டணம் வசூலிக்க போறாங்களாம். அரசியல்வாதிகள் மட்டும் இல்லைங்க, பல முன்னாள் அரசு அதிகாரிகளும் 1 மாதத்திலிருந்து 21 ஆண்டுகள் வரைக்கும் அங்கீகாரம் இல்லாம தங்கி இருக்கிறதா சொல்லி இருக்காரு மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 21 வருஷம் வரைக்கும் இவங்க காலி பண்ணாம இருக்காங்கன்னா அரசு எந்திரம் எவ்வளவு ரிப்பேரா இருக்குங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். இந்த விவகாரம் கொஞ்ச நாளைக்கு முன்னால கோர்ட்டுக்கும் போச்சு. முன்னாள் தணிக்கைத்துறை தலைவர் வினோத் ராய் இது தொடர்பா கோபப்பட்டு கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டாரு. ஆட்சி ஃபியூஸை பிடுங்கி நாற்காலி காலி ஆன பிறகும் டெல்லியில இருக்கிற லுட்யன்ஸ் மண்டலத்துல உள்ள அரசு பங்களாக்கள்ல முன்னாள் மத்திய மந்திரிகள் பலர் டேரா அடிச்சு டென்ட் போட்டு இருக்காங்கன்னு மனுவில் சொல்லி இருந்தாரு. இந்த விஷயத்துல லல்லுவோட லொல்லையும் சொல்லலாம். லல்லு பிரசாத் யாதவ் வீட்டை காலி செய்யல, ஏன்னு கேட்டா தன்னோட பேத்தி படிப்பை முடிக்கணும்ங்கிறதுக்காகத்தான் காலி செய்யலைன்னு அப்பா டக்கர் மாதிரி அதிசய காரணம் சொன்னாரு. லல்லு தான் இப்படின்னா உலக உத்தமர்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறவரு மத்த அரசியல்வாதிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை கொத்து கொத்தா சொல்ற அரவிந்த் கெஜ்ரிவால் நிலைமையும் இதேதான். டெல்லி முதல்வரா இருந்தப்போ அரசாங்க வீட்டுல முதல்ல குடியேற மாட்டேன்னு சொன்னவரு அப்புறமா மூட்டை முடிச்சுகளோட போய் பவ்யமா பால் காய்ச்சினாரு. ஆனா முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணின பிறகும் இன்னும் அந்த வீட்டை காலி பண்ணல. இப்பதாங்க அரசாங்க நோட்டீஸ்னு போன பிறகு மூட்டை கட்ட போறாரு. கேட்டா கெஜ்ரிவாலோட மகள் +2 முடிச்சிட்டு IIT நுழைவுத் தேர்வும் எழுதிட்டாங்களாமாம். பேத்தி எக்ஸாம் எழுதுறாங்க, மகள் ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு விதவிதமா காரணம் சொல்றாங்களே, ஒரு வாடகை வீட்டை பிடிச்சு குடியேற அளவுக்கு வசதி இல்லாமலா இருக்காங்க அரசியல்வாதிகள்? சாதாரண மக்களுக்கு ஒரு நீதி, அரசியல்வாதிகள் செய்யறதோ அநீதி. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனை, உக்ரைனில், எகிப்துல, சிரியாவில், கொலம்பியாவில், ஆப்கானிஸ்தானில்னு உலகம் பூரா ஏகப்பட்ட நாட்டுல உள்நாட்டு குழப்பம். ஆனா நம்ம ஊர்ல காலங்காலமா இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் இடையே மல்லுக்கட்டு, வார்த்தை விளையாட்டு, அட அரசியல் பொழுதுபோக்கே அடுத்த கட்சிக்காரங்களை பத்தி பேசுறது தானே. அதாவதுங்க காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இருக்காங்க பாருங்க, அவங்க பிரதமர் ஆகிறது அவங்களோட மகன் ராகுல் காந்தி விரும்ப மாட்டாரு. நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க அப்பா ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு அவருக்குள்ள ஒரு பய உணர்வு இருக்குங்க. என்னங்க இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? இந்த மாதிரி பல திடுக்கிடும் தகவல்களை தொகுத்து ஒரு புத்தகமாவே எழுதியிருக்கங்க. என்ன அது புத்தகமா வெளிவரதுக்கு சோனியா காந்தி விரும்ப மாட்டாங்க, அதான் பிரச்சனை. அண்ணாச்சி திடுக்கிடும் தகவல்களை சொல்லி நடுநடுங்க வச்சது நான் இல்லைங்க, நட்வர் சிங் முன்னாள் மத்திய அமைச்சர் இருக்காங்களா, அவங்கதான். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம், பூ வாங்கலையோ பூவு. ஒரு அணி சிறப்பா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன்,
அதுக்கு இளமையான திறமையான வீரர்கள் ரொம்பவே முக்கியம். உதாரணத்துக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமே எடுத்துக்கலங்களேன். அங்கே இருக்கிற வீரர்களுடைய திறமைக்கு எல்லையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பாலை கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆட்டம் முடிகிற வரையும் கடைசி வரையும் நான் சூப்பராக தான் விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவலாக இருக்கட்டும், சான்ஸே இல்லைங்க. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த இங்கிலாந்து மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இஷாந்த் சர்மாவோட பவுலிங் அவ்வளோதான், சொல்லவே முடியாது. ஏன்னா லார்ட்ஸ் மைதானத்தில் கூட 7 விக்கெட் எடுத்துருக்கிறாரு அப்படின்னா சொல்லவா வேணும். பூவு 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 அட இப்படி பாராட்டி புகழ்ந்தது யாருன்னு கேட்குறீங்களா? ஆஸ்திரேலியாவோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் இருக்கிறாரே பிரெட்லி, அவங்கதே. பலோன் பலோன் பலோன். தமிழகத்துல ரொம்ப சிறப்பான ஆட்சி தாங்க நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தேர்தல் அப்ப என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டே வந்துட்டு இருக்காங்க நம்ம தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கச்சத்தீவு பிரச்சனை, இந்த கச்சத்தீவு மீட்கிறதுக்கான எல்லா பணிகளையும் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க அம்மா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தேமுதிக இதோட செல்வாக்கு ரொம்பவே குறைஞ்சு போச்சுங்க. நம்ம தானே லீடிங்ல இருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த விலைவாசி உயர்வுக்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான கட்டம் யாருக்கு பொறுப்பு அதிகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசுக்கு தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு வந்து ரொம்ப சிறப்பாகவே ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. பலோன் 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 இப்படி சொன்னது நான் இல்லைங்க, சரத்குமார். பூவு 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 முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம் பூவாங்களையோ பூவு. எல்லாரும் என் பேரை பார்வதி மேனன் பார்வதி மேனன் அப்படின்னே கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி என்னோட பேர் பார்வதி மட்டும்தான். பாஸ்போர்ட்டில் கூட பார்வதி அப்படின்னு தாங்க தனியாக இருக்குது. ஆக்சுவலாக இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் கன்னட படம். அந்த படத்தில் பார்வதி மேனன் அப்படின்னு போட்டாங்க. அதுலேருந்து எல்லாரும் என்ன பார்வதி மேனன் அப்படின்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எப்போவுமே நானாக இருக்கிறது தாங்க பிடிக்கும். அதனால என் பேருக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஜாதி அடையாளம் எனக்கு தேவையே கிடையாது. பார்வதி அப்படின்னு மட்டும் கூப்பிட்டா போதும். பூவு 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 அட இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? பூ படத்துலையும் மரியான் படத்துலையும் நடிச்சாங்களே பார்வதி மேனன், அப்படி சொன்னா அடிப்பாங்க. பார்வதி அவங்கதே. என்னோட சுயசரிதை வெளியாகும் போதுதான் எது பொய் எது உண்மைன்னு வெளியே தெரியும். ராஜீவ்காந்தியை பற்றியெல்லாம் சும்மா ரீல் விட்டுருக்காங்கன்னு பேச வச்சு சோனியா காந்தி அம்மையாரை பீதி அடைய வச்சிருக்கு இந்த முன்னாள் அமைச்சர் நட்வர் சிங்கோட சுயசரிதை. அதாங்க இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். பரமசிவா, அந்த மலை கிடக்க நம்மளை ஏமாத்தி போட்டானப்பா. என்ன பண்ண சரியான கோவமாய் போச்சு. ஒரு ஊர்ல பண்ணையாரு என்னையே ஏமாத்துறானப்பா. அந்த கடைக்கு நீ போகாத உண்மையில சொல்ற. ஏன் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. என்னப்பா வீட்டுல நம்ம போய் உப்பு வாங்கிட்டு சொன்னாங்க. அது என்னமோ அஜினமோட்டாவாமே, அது போட்டா சாம்பார் எல்லாம் டேஸ்டா இருக்கு, குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கு, வாங்கிட்டு வாங்கினாப்ல. நானும் போய் அவன்கிட்ட கேட்டு கொடுத்தான். வெள்ளையா உப்பு மாதிரி தான் இருந்துச்சு. எடுத்து வாயில் வச்சு பாக்க சப்பு நிக்குதுப்பானா. அது எப்படி டேஸ்ட் கொடுக்குங்கிற குழம்புல பண்ண ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. அஜினமோட்டோ அப்படிங்கிறது ஒரு உப்பு தான். சரி சரிங்களா, அது என்ன பண்ண டேஸ்ட் கொடுக்கும். ஆனா சாதாரணமா இருக்கும்போது டேஸ்ட் கொடுக்காது. சரிங்களா, அதை வந்து நீங்க உணவுல சேர்த்து நீங்க பொரிக்கும் போது வறுக்கும் போது அந்த சுவை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இது என்னப்பா அது சும்மா சாப்பிட்டா ஒண்ணுமே இல்ல அதுல. ஆமா, சும்மா உங்களுக்கு தெரியாது. ஆனா குழம்புல போட்டா டேஸ்ட் ஆயிக்குமா? டேஸ்ட் கண்டிப்பா ஆயிக்கும். ஓ பரவாயில்லையா. அதனாலே அது வந்து அதிகமா சேர்ப்பாங்க. அஜினமோட்டோ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நாள் எப்ப தெரியுங்களா? தெரியாது. அதை பத்தி எல்லாம் எனக்கு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா அதை. ஓ இன்னைக்கு தானா? ஆமா. எங்க கண்டுபிடிச்சாங்க அதைய? அதாவது ஜப்பான்ல 1909 வருஷம் ஒரு டாக்டர் வந்து கடல் பாசிகள் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த அஜினமோட்டோவை கண்டுபிடிச்சாங்க. சரியா, அந்த உப்போட பேர் அஜினமோட்டோ கிடையாது. அது முத பாத்தீங்கன்னா டாக்டரை கூப்பிட்டு அதை செய்ய சொல்லி ஒரு கம்பெனி அதை ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனி பேர் தான் அஜினமோட்டோ. அந்த கம்பெனி பேர்லயே இன்னைக்கு அந்த உப்பு ஃபேமஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, பாத்தீங்கன்னா வெறும் 20 டன் அவ்வளவுதான் அந்த உப்போட தேவை இருந்தது உலகம் முழுக்கவே. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12 லட்சம் டன் அது இறக்குமதி பண்றாங்க தேவை. ஆமா, ஒவ்வொரு நாடு வாங்குறாங்க, பயன்படுத்துறாங்க. 100 நாடுகளுக்கு மேல அந்த உப்பு பயன்படுத்துற மக்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட வருஷ வருமானம் கேட்டீங்க வைங்களேன், 12 லட்சம் மில்லியன் டாலருங்களாம் அதோட விற்கிற லாபம். ஆமா அப்பா, அவ்வளவு லாபம் சம்பாதிக்காங்க அந்த கம்பெனி. இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா இது? அது என்ன அந்த சுவையா இருக்குங்கிறக்க நம்மளால போட்டு நிறைய அப்படி நல்லா இருக்கேன் போட்டு இது பண்றாங்க. சரி, அந்த அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாதுங்க.
அமெரிக்கால ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க. சரி. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 மில்லிகிராம் சரிங்களா அவ்வளவுதான் அதை பயன்படுத்தணுமா. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 1 மில்லிகிராம் நீங்க பயன்படுத்தினா கூட அதோட இது வந்து உங்களுக்கு ஒத்துக்காதுங்களா. சரிங்களா, ஏன்னா அதனால சில இதுவும் இருக்கு. சரிங்களா, அஜினோமோட்டோ அப்படிங்கிறது ஒரிஜினலா என்ன அப்படின்னு பார்த்தா மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அறிவியல் பேரு. ஆமா, அந்த பேர் தான் வந்து அதோடது. சரிங்களா, அது என்ன பண்ணும்னா நிறைய பாதிப்புகள் நமக்கு உண்டு பண்ணும். சரி, முதல் விஷயம் 1 வயசுக்கு கம்மியான குழந்தைகள் அதை சாப்பிடக்கூடாது. சாப்பிடவே கூடாது, கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. சரிங்களா, ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா உள்ள குழந்தைக்கு பாதிக்கும்ல. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சியை பாதிக்குங்களா. அப்பா சரிங்களா, அதனால அது பயன்படுத்தின உணவுப் பொருட்களை அதை வந்து கர்ப்பிணி பெண்கள் தவிர்த்திடணும். அதே மாதிரி அடிக்கடி சாப்பிட்டாலும் சரிங்களா அப்புறம் வந்து இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும், பெண்களுக்கு மாட்டுத்தன்மை ஏற்படும். சரி, இதெல்லாம் சொல்றாங்க. அது என்ன வேலை பண்ணும் அப்படின்னா நம்மளோட மூளையில ஹைப்போதலாமஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. சரி சரி, அந்த ஹைப்போதலாமஸ்ல போய் அப்புறம் அந்த சில சுரப்பிகள்லாம் இருக்கு. சரி சரிங்களா, இன்சுலின் இந்த மாதிரி சுரப்பி அதுல அதிகமா சுரக்க வைக்குங்க. அப்போ சுரக்க வைக்கும் போது நமக்கு என்ன அது நல்லா சாப்பிடலாம், நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு தோணுங்களா. சில கடைகள்ல நிறைய தொடர்ந்து அந்த கடைக்கே போறதுக்கு இதான் காரணமா இருக்கும். திரும்ப திரும்ப சாப்பிடலாம். ஆமா ஆமா, டேஸ்டா இருக்குப்பா, நிறைய சாப்பிடலாம். நிறைய சாப்பிட என்ன ஆகும், நம்ம உடம்பு குண்டாகும். கண்டிப்பா நம்ம சோம்பேறித்தனம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. சரிங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அளவா பயன்படுத்தணும். அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா தலைமை அதிகாரி இந்தியாவில இந்த மாதிரி வந்து நம்ம சென்னையிலேயே ஒரு தடவை மீட்டிங் எல்லாம் போட்டாங்க. இதை வந்து பயன்படுத்த வேணாம், இது வந்து கெடுதல் அப்படின்னு. அப்புறம் தலைமை அதிகாரி எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம அந்த அதிகாரிகள் அந்த இவங்களை கூப்பிட்டு இதை வந்து பயன்படுத்தலாம், நாங்க வந்து சுத்தமா தான் பண்ணி தர்றோம், சரியா ரொம்ப குறைவான அளவு பயன்படுத்துங்க, 3 மில்லிகிராம் மட்டும் பயன்படுத்துங்கன்னு அந்த இதுல போட்டிருக்கோம். சரி, அந்த பாக்கெட்லயே பின்னாடி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு இதை கொடுக்காதீங்கன்னு அந்த பாக்கெட்ல போட்டிருக்கோம். சரிங்களா, ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு அந்த பாக்கெட்ல போட்டிருக்கோம். என்ன எல்லாமே சின்ன எழுத்துல போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு கெடுதலாக்குறதுல நம்ம சிறுசா தானே போட்டிருப்போம். நம்ம போலக்கு அதெல்லாம் வாங்கி படிச்சா பார்த்து போடுறாங்க. நம்ம வாங்கவே டேஸ்டா இருக்கா, டேஸ்டா இருக்குது, பொடி போட்டு டேஸ்டா இருக்குதுன்னு சில வீடுகள நான் பாக்குறேன் 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு போறேன். என்னப்பா அது அலும்பா, நீ சொல்ல பார்த்தா பயமா இருக்குதே. உண்மையிலேயே நமக்கு அந்த காலத்துல எல்லாம் 5.5 பெட்டின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? அந்த காலத்துல 5.5 பெட்டி, இந்த காலத்துல 10.5 பெட்டி. இது என்ன புதுசா சொல்ற? 5.5 பெட்டில என்னென்ன வச்சிருப்பீங்க? அதுல சீரகம், மிளகு, வெந்தயம், கடுகு இது மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்குப்பா. டேஸ்டா வேணும்னா இதையெல்லாம் எடுத்து பக்குவமா போட்டு நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் அதிகமா போனா கூட இதனால பாதிப்புன்னு வராதப்பா. நல்லதுதான், நமக்கு நல்லதா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா போட நல்லதான், கெடுதல் கிடையாது. இதெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் நல்ல விதமா சமைச்சாலும் டேஸ்ட் வந்துரு. இந்த பொடியெல்லாம் கிடையவே கிடையாது. நீ சொல்ற பார்த்து 10.5 பொட்டிங்கிறீ அப்படின்னு என்ன? 10.5 பொட்டின்னு என்னன்னா அதே மாதிரி இன்னொரு 5 சேர்த்து வேற ஒரு பொட்டி வச்சிருக்காங்க. சரிங்களா, அதுல பாத்தீங்கன்னா அந்த அஜினோமோட்டோ, சோடா உப்பு, அப்புறம் இந்த கலர் பொடி, இந்த கேசரி பவுடர்னு சொல்லுவாங்க நம்ம இதுல கலர் கலரா பொடி இருக்கு, அந்த கலர் பொடி. சரிங்களா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு உப்பு, லெமன் உப்பு, இப்படி என்னென்னவோ வச்சிருக்காங்க. இதெல்லாம் போட்டு ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்து 5 பொட்டியில் உள்ளதெல்லாம் பயன்படுத்தும் போது சீரகம் அந்த பேரே எப்படிங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த இதை வந்து சீர் செஞ்சிடும். சீரகம் உடம்ப நல்லா பண்றது. அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா. இப்ப என்னன்னா ஹோட்டல் நடத்துறவங்க, உணவு நடத்துறவங்க எல்லாம் மக்களுடைய பாதுகாப்பையும் பார்க்கணுமே இல்லையா, உடல் நலத்தையும் பார்க்கணும் இல்லையா. டேஸ்ட் மட்டுமே கொடுத்தா போதுன்னா தொடர்ந்து நல்லா இருந்தா தானே வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பா. அதனால கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு போடாமட்டா கூட பரவாயில்ல. அதாவது டேஸ்ட் நல்லா இருந்தா வந்து சாப்பிடுவாங்கிறத விட சரியா அவங்க நல்லா இருந்தா வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பா. அவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இந்த கலர் பொடி இதெல்லாம் வந்து சில கோயம்புத்தூர் சைடுல பாத்தீங்கன்னா சில கடைகள் எல்லாம் பெரிய எழுத்துல போட்டே வச்சிருக்காங்கப்பா, நாங்கள் அஜினோமோட்டோவை பயன்படுத்துவதில்லை அப்படின்னு. ஓஹோ, அந்த மாதிரி கடைகள்லாம் கூட கோயம்புத்தூர்ல இருக்குது. இவங்க வந்து இந்த அதிகாரி சொல்றாங்க குறைஞ்ச அளவு போட்டுக்குங்க அப்படின்னு. அது எந்த அளவுங்கிறது கடைக்காரருக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். நீ சொல்ற பார்த்தா அந்த கர்ப்பமாக்குறவங்க எல்லாம் போய் கடையில சாப்பிட்டாவே பெரிய ஆபத்தாயிர மாட்டேங்குது. கண்டிப்பா. அதனால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல இயற்கையான உணவு சாப்பிட்டாலே நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. காமன்வெல்த் போட்டியில பதக்க வேட்டையாடிட்டு இருக்கிற பல நாட்டு வீரர்கள் மத்தியில என்ன நடக்குது, ஏது நடக்குது? இஸ்ரேல் குண்டுமழை பொழிய உலக நாடுகளும் ஐநாவும் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்க காசா எல்லையில என்ன நடக்குது, ஏது நடக்குது? பட்ஜெட் தயாரிப்பு வேலையில தினசரி அறிவிப்பு சொல்ற தமிழக சட்டசபையில என்ன நடக்குது, ஏது நடக்குது? மூட்டை மூட்டையா வாக்குறுதி கொடுத்த மத்திய அரசாங்கத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது? அத்தனையும் தெரிஞ்சிக்க ஆவலா இருக்கிற உங்களுக்காக நாளைக்கும் நம்ம பேப்பர் தோசை வரப்போகுது. அது வரைக்கும் புது யுகத்துல காத்துருங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.